அந்த உடம்புக்கு சரியில்லாமல் கிடக்கையில் எப்படித்தான் இவ்வளவு ஒரு 60-70 லட்ச ரூபா போச்சு, எப்படி இவ்வளவு வந்துச்சு, எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு, நான் வந்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் ஒன்றாவது 15 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு காதில் சொல்கிறாரு, அண்ணே ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் அவருக்கு ஒரு பெரிய உதவி செஞ்ச ஒரு 200 கோடி ரூபா லாபம். ஆனால் என்னன்னு கூட கேட்கல, 10 காசு வாங்காமல் வந்துட்டேன். ஒரு வார்த்தை நான் சொன்னதுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. 6 நாளாக பண்ண முடியாது, ஒரு ஃபேக்ட்ரி எடுத்து பூட்டி சீல் வச்சுட்டாங்க. அதை போய் 24 மணி நேரத்தில் திறந்து விட்டேன். கலெக்டரை பார்த்து, இபியை பார்த்து, அங்கே பார்த்து, இங்கே பார்த்து, நமக்கு வேண்டிய கலெக்டர் பேர் சொல்ல வேண்டாம், இல்லை உடனே திறந்து விட்டேன். அதில் அவன் விசுவாசமாக ஒரு முஸ்லீம் உள்ளாத 15 லட்ச ரூபா கொடுத்தான், அப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா உள்ளாத கொடுத்தான். இப்படி பழகினது பூரா உண்மையான விசுவாசிகள். நான் செஞ்ச எவ்வளவோ லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சினிமாக்காரங்க யாருக்கிட்டையுமே எந்த தகவலும் நான் உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்ல மாட்டேன். நான் ஆர்டிஆர்பி எனக்கு உடம்பு சரியில்லை சார் கேட்டால் அப்போ எடப்பாடி அண்ணங்கிட்ட கேட்டால் தருவார், வேலுமணிக்கிட்ட தருவார், தங்கமணி தருவார். எனக்கெல்லாம் கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க, ஆனால் நான் கேட்க மாட்டேன். அப்புறம் பார்க்கும்போதெல்லாம் பணம் கேட்க வந்திருப்பானோ, கொஞ்சம் இருக்க சொல்லுங்கிற மாதிரி வந்துடும். இப்போ உடனே கிடைக்கிற கதவு அது சிங்கமுத்து வந்திருக்காரு, போன மாதிரி தான் வந்தார், கொஞ்சம் இருக்க சொல்லு, அண்ணன் பிஸியாக இருக்காருன்னு சொல்லுலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பணம் கேட்காம காரியமாக சாதிச்சுக்கணும், காரியத்தை சாதிச்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வராரு, ஒரு 500-100 கோடி ரூபா லாபம் கிடைக்கும், ஒரு மந்திரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு அப்படி போய் ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் நீங்கள் வாங்கிக்கலாம். நீ இவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டிங்கன்னா லுக்கு கொடுத்துருவாங்க, அது தவறான விஷயம். அந்த மாதிரி தான் நான் அந்த உடம்புக்கு சரியில்லாமல் கிடக்கையில் எப்படித்தான் இவ்வளவு ஒரு 60-70 லட்ச ரூபா போச்சு, எப்படி இவ்வளவு வந்துச்சு, எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு, நான் வந்துட்டேன். அப்போ நான் அப்போ என்னென்ன நான் வணங்குற சிவனை நினைக்கிறேன்.